நம்ம பார்க்க போகிற டாபிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் சப்சிடரி புக்ஸ் அண்ட் லெட்ஜர். புக் கீப்பிங் இல்லைனா அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு அசர்டைன் ஃபைல் பொசிஷன், அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸை நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது தான் புக் கீப்பிங் ஆர் அக்கௌண்டிங் அப்படிங்கிறோம். ஸோ அதில் நமக்கு ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு காலம், லெட்ஜர் ஃபோலியோ, அதாவது இதில் லெட்ஜர் ஃபோலியோ இருக்கும். இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இதில் என்ட்ரி ஆகிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது கேஷ் புக். கேஷ் புக்ஸ் எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனும் இது பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதை கேஷ் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். டூ சைடட்ஸ் டிவைட் ஆகிருக்கும். அதாவது ஒரு சைடு டெபிட், இன்னொரு சைடு கிரெடிட் அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகிருக்கும். ஸோ இதில் எல்லா ரிசிப்ட்ஸும் டெபிட் சைடில் பண்ணியிருக்காங்க. அதே இதில் எல்லா பேமெண்ட்ஸும் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்ட் கீப்பிங்கோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அக்கௌண்ட் சைக்கிள் அப்படிங்கிறதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்குது: ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ஜேர்னல்லையோ சப்சிடரி புக்ஸ்லேயோ ரெக்கார்ட் பண்ணணும். இதை தான் ரெக்கார்டிங்கிறோம். தென் கிளாசிஃபையிங், எல்லா என்ட்ரிஸுமே இந்த ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்ஸ் எல்லாமே ஒரு அப்ரோப்ரியேட் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, என்னதுக்குரியதுன்னு. அந்த டிரான்சாக்ஷன் வைஸ் அதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக வருது சம்மரைசிங். தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இது ட்ரையல் அண்ட் பேலன்ஸோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவுது. அதாவது ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஒரு பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்குது அதை இதில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அதில் 2 சைடாக இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடு டெபிட் சைடுங்கிறோம். அதே இது ரைட் ஹேண்ட் சைடு கிரெடிட் சைடு அப்படிங்கிறோம். ஸோ இதை ஷார்ட்டாக DRCR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டோ அது சென்டரில் எழுதியிருப்பாங்க. இதில் JF ஜேர்னல் ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு ஃபோலியோ ஆல் பேஜ் நம்பர் இருக்கும். எந்த பேஜில் இந்த என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டிரான்சாக்ஷனுமே ஜேர்னலில் தான் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அதை லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறாங்க. இது ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. இது லெட்ஜர் அப்படிங்கிறது செகண்ட் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜேர்னல் ஒரு புக் ஆஃப் க்ரானாலஜிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே இதில் லெட்ஜர் அப்படிங்கிறது புக் ஆஃப் அனலிட்டிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் ஜேர்னலைசிங் அப்படிங்கிறாங்க. அதே இதில் ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் லெட்ஜரில் இது பண்ணுறது போஸ்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறப்போ ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு எப்படி பண்ணுறப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு ஓப்பனை செப்பரேட் அக்கௌண்ட் தனியாக இதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். தென் டெபிட் என்ட்ரி எல்லாமே நம்ம ஜேர்னல்லேருந்து இதில் எடுத்து டெபிட்டட் இதெல்லாமே டெபிட்டாக இருக்கும், அதெல்லாமே ஒரு சைடில் என்ட்ரி பண்ணோம். அடுத்ததாக கிரெடிட் என்ட்ரி, கன்சர்ன்ட் அக்கௌண்ட் அதுக்குரிய கிரெடிட் என்ட்ரி இருக்கும், அதையும் ஃபில் பண்ணணும். தென் டு அண்ட் பை. இப்போ நம்ம டெபிட் சைடு எழுதுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டூ அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். கிரெடிட் சைடு இருந்துச்சுன்னா அந்த பை அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக பேஜ் நம்பர், அதாவது ஃபோலியோ காலம் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். தென் டேட்டு, எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த காலமில் மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே இதில் உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட் பேலன்சிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரிஸோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கிறோம், டோட்டல் எடுத்துக்கிறோம். டோட்டல் பண்ணிவிட்டு இப்போ டெபிட் சைடு கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது ஓகே, நோ பேலன்ஸ் இல்லை, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, பை பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி டெபிட் சைடில் போட்டு அதை 0 ஆக்கிடணும். இதே இது டெபிட் சைடு டோட்டல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இதை ட்ரூ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை கிரெடிட் சைடில் ஃபில் பண்ணி 0 ஆக்கி இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் அக்கௌண்ட் பேலன்சிங்கில் உள்ள ஸ்டெப்ஸு.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட் கேட்டகரிஸ். அக்கௌண்ட்டை வந்து என்ன டைப்பெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ப்ராட்லியாக வந்து 2 டைப்பாக இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இம்பர்சனல் அக்கௌண்ட்டை ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2ஆக சப்டிவிட். இதான் வந்து நார்மலாக உள்ள கிளாஸிஃபிகேஷன். ஸோ இப்போ பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல்னால் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு கஸ்டமரோடது, ஒரு சப்ளையரு, மணி லெண்டர், பேங்க்ஸு. ஸோ இவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது பர்சனல் அக்கௌண்ட்லாம். இதில் வந்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன், கடவுள் படைத்த மனிதரில் இது வந்து குறிக்குது. உதாரணமாக சொன்னோன்னா ஒரு ப்ராப்ரேட்டர்ஸோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம், சப்ளையரோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ரிசீவர்ஸோட அக்கௌண்ட்லாம் நம்மளோட நேம்ஸில் இருக்கலாம். ஏதாவது ஆப்ரஹாம், மேத்யூ, ஜான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க பேரில் இருக்கலாம். சரியா? அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நம்பரை குறிக்காமல் ஒரு கார்ப்பரேட் பாடியோ ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ குறிக்கும். சப்போஸ் நம்ம சொல்ல போனோம்னா ஏதோ ஒரு கம்பெனி லிமிட்டட், இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட், ஏதாவது கிளப்போட அக்கௌண்ட், ட்ரஸ்ட் அக்கௌண்ட், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வரும். அடுத்ததாக ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தனிநபர் இல்லாமல் குரூப் ஆஃப் பர்சன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எல்லா பார்ட்டிஸுமே இதில் வந்து அப்பியர் ஆவாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டையும் நம்ம 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம், டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் அண்ட் இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்டு. டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாமே டேஞ்சிபிளாக இருக்கும். அதாவது நம்மளால் பார்க்க முடியும், அதை தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும், ஃபிசிக்கலாக பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளோட லேண்ட், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர், கேஷ், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், நம்மளை தொட முடியும். ஸோ இது எல்லாமே டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸு. இதே இது இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா, இங்கே நம்மளால் டச் பண்ண முடியாது, அது நம்மளால் பார்க்க இயலாது, பட் அதில் மணி இருக்குது. அதாவது குட்வில் நம்மளால் பார்க்க முடியாது, பட் அதில் அமௌண்ட் இருக்குது. பேட்டன்ஸ் ரைட், ட்ரேட் மார்க்ஸ், இது எல்லாமே இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்ததாக பார்க்க போது நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்ஸ் எதற்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸோ ஒரு சேல்ரியோ ஒரு இதுக்கு போய் பேமெண்ட் பண்ணுறோம், பே டு த எம்ப்ளாயீஸ், அதாவது ரெண்ட் பேமெண்ட் டு த ஓனர்ஸு, வேஜஸ்ஸு, ஒர்க்கர்ஸ்க்கு வேஜஸ் கொடுக்குறது, கமிஷன், இப்படிப்பட்டதுக்கெலாம் ஓப்பன் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸில் வந்து நமக்கு இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் பேரில் வரலாம், ஏதாவது சம்திங் கேபிட்டல் ஏதாவது நேமில் வரலாம், பேங்க் லோனில் வரலாம், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வரலாம், சந்தோஷ் அப்படின்னு நேமில் வரலாம், டாட்டா அயன் அண்ட் கோ, அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி வரலாம். லீகல் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வரும், லேண்ட்ஸு, பில்டிங்கு, ஸ்டாக் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ், இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். நாமினல் அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட், சேலரி, ரெண்ட்டு, கமிஷன் ரிசீவ்ட், கேரியேஜ், இன்சூரன்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், வேஜஸ், இது எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்ஸில் வரும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது டெபிட் அண்ட் கிரெடிட் கான்செப்ட். டெபிட் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள என்ட்ரிஸை வந்து டெபிட்டுங்கிறோம், ரைட் சைடில் உள்ள என்ட்ரி வந்து கிரெடிட் என்ட்ரி அப்படிங்கிறோம். இந்த பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொல்கிறோன்னா, டெப்ட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறாங்க. நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம டிஏ போடுறோம், ஃபியூயல் சார்ஜஸ் இருக்கும், அதர்ஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நாமினல் அக்கௌண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டில் உள்ள சிக்னிஃபிகன்ஸ்லாம் டெபிட் இன் பர்சனல் அக்கௌண்ட்டில் தனியாக வரும், கிரெடிட் இன் பர்சனல் அக்கௌண்ட்ஸில் வரலாம். டெபிட் இன் ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் இன் ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். டெபிட் இன் நாமினல் அக்கௌண்ட், கிரெடிட் இன் நாமினல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது அக்கௌண்டிங் அண்ட் காலம்னர் அக்கௌண்டிங் மெக்கானிக்ஸ். ஸோ கேஷ் புக் அப்படிங்கிறதுல வந்து கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆனது தான் கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே நடந்த உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அந்த கேஷ் புக்கில். இந்த கேஷ் புக்கில் ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபார்ம்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸாக போத் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லா கேஷ் ரிசிப்ட்ஸும் இதில் வந்து டெபிட் சைடு ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதே இது எல்லா கேஷ் பேமெண்ட்ஸும் கிரெடிட் சைடு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அதாவது கேஷ் மட்டும்தான் இது பண்ணிடும். எல்லா ட்ரான்சாக்ஷனும் அதே இது க்ரானாலஜிக்கலியாக இந்த கேஷ் புக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும்.
ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் கேஷ் புக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆர்டினரி கேஷ் அக்கௌண்ட் தான். சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ரிசிப்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்லேயும் பேமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சைட்லேயும் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது டபுள் காலம் கேஷ் புக். இதை 2 காலம்னர் கேஷ் புக்னு சொல்லலாம், டபுள் காலம் கேஷ் புக்னு சொல்லலாம். இதில் வந்து ஒன்று வந்து கேஷ்க்கும் இருக்கும். இதில் வந்து 2 என்ட்ரிஸ் 2 காலம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒன்று வந்து கேஷ்க்காக இருக்கும், இன்னொன்று டிஸ்கவுண்ட்டுக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக டபுளாக ஆட் ஆகுறது. தென் அடுத்ததாக பார்க்க போகிறது 3 காலம்னர் கேஷ் புக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேங்க் காலம் அப்படின்னு ஒன்று வரும். அதில் அதாவது இப்போ டிஸ்கவுண்ட் காலம் இருக்கும், கேஷ் காலம் இருக்கும் அண்ட் பேங்க் காலம் இருக்கும். ஸோ இதில் 3 இதை வர்றதுனால இது 3 காலம்னர் கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பெட்டி கேஷ் புக். பெட்டி கேஷ் புக் அப்படின்னா சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்லாம் நடக்கிறது வந்து பெட்டி கேஷ் புக் அப்படியில் என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த கேஷ் பார்க்குறவங்கள பெட்டி கேஷியர் அப்படிம்பாங்க. பெட்டி அப்படின்னு சொன்னாலே ஸ்மால் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சின்ன சின்னதாக நம்மளோட பெட்டி எக்ஸ்பென்சஸ்க்காக, அதாவது கன்வீனியன்ஸ், கார்ட்ரேஜ் அப்படி சின்ன சின்ன டிரான்சாக்ஷனை வந்து பெட்டி கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் பெட்டி கேஷ் புக், காலம்னர் பெட்டி கேஷ் புக். இந்த சிம்பிள் பெட்டி கேஷ் புக்கில் ஜஸ்ட் ஒரு கேஷ் புக் மாதிரியே தான் இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் 2 சைட் மாத்திரம் இருக்கும். டெபிட் அமௌண்ட்டை கேஷியர் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுவாங்க, கிரெடிட்டை வந்து டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொன்று காலம்னர் பெட்டி கேஷ் புக். இது வந்து சிம்பிள் பெட்டி கேஷ் புக்குமே மாதிரி தான். எல்லா பேமெண்ட்டுமே வந்து லெட்ஜரில் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இம்ப்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் புக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த சீஃப் கேஷியர் வந்து ஒரு இதில் வந்து சின்ன அமௌண்ட்டை வந்து பெட்டி கேஷியர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதை வந்து ஃபுல்லாக ஸோ அந்த இம்ப்ரெஸ் சிஸ்டம் இதுதான் சொல்கிறாங்க. பெட்டி கேஷியர் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது இம்ப்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஜேர்னலைசிங். ஜேர்னல் அப்படின்னு சொன்னோன்னா இது ஒரு ப்ரைம் என்ட்ரி. ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, லெஜரில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தான் சும்மா வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ரைம் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் ஜேர்னல்ஸ்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பர்ச்சேஸ் புக். இந்த பர்ச்சேஸ் புக்கை பர்ச்சேசஸ் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. இதில் கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது சேல்ஸ் புக்கும்பாங்க. சேல்ஸ் புக்கை சேல்ஸ் ஜேர்னல்னு சொல்லலாம். இதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் எல்லாமே இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் இந்த ரெக்கார்டிங் த ஜேர்னலில் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னலைசிங் அப்படிங்கிறாங்க. இந்த ஜேர்னல் வந்து ஜென்ரலாக ஒரு காலம்னர் பேசிஸில் இருக்கும். இதில் வந்து 5 காலம்ஸ் இருக்கும். அதாவது டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட் டெபிட் சைட் அண்ட் அமௌண்ட் கிரெடிட் சைட். இந்த 5 காலம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஜேர்னல் அப்படிங்கிறோம்.